சர்வதேச கடல் எல்லையில் இன்றைக்கு ஒரு மிக பரபரப்பான செய்தி உலகையே உலுக்கிக் கொண்டிருக்குது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான ஒரே வாரத்தில் தவிடுபொடியாகி மீண்டும் ஒரு மிக பயங்கரமான போருக்கான அபாயம் கதவை தட்டுகிறதா என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை இன்று கடக்க முயன்ற கப்பல்கள் யூ-டர்ன் அடித்து திரும்பி ஓடியிருக்கின்றன. அமெரிக்கா மிரட்டி கொண்டிருக்க ஈரான் அடித்து நொறுக்கி இருக்கிற செய்தி உலகத்தை உலுக்கி கொண்டிருக்குது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் RM ராம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, முக்கிய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. சரி, வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வாங்க ஹோர்முஸ் நீரிணையில அப்படி என்னதான் பயங்கரம் நடக்குதுன்னு விரிவா பார்க்கலாம். சர்வதேச கடல் எல்லையில் நடுக்கடலில் நடந்த ஒரு பயங்கர தாக்குதல் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. சிங்கப்பூர் கொடியோடு பயணித்த ஒரு பிரம்மாண்ட சரக்கு கப்பலை ஈரானினுடைய இராணுவம் அணுவாக கண்காணித்து ட்ரோன் குண்டுகள் மூலம் துல்லியமாக தாக்கி அழித்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையே கடந்த வாரம் போடப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் வெறும் 7 நாட்களில் தவிடுபொடியாகி இருக்கிறது. இந்த ஒற்றை தாக்குதலால் உலக நாடுகளின் கச்சா எண்ணெய் சந்தை தலைகீழாக மாறிவிட்டது. போர் மேகங்கள் மீண்டும் சூழத் தொடங்கியுள்ள இந்த பரபரப்பான சம்பவத்தின் முழு பின்னணியை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஜூன் மாதம் 25, 2026 வியாழக்கிழமை ஓமான் நாட்டினுடைய டாஹிட் துறைமுகத்திற்கு மிக அருகில் சர்வதேச கடல் வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையில் எவர் லவ்லி என்ற சிங்கப்பூர் நாட்டு கண்டெய்னர் கப்பல் அமைதியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய IRGCயினுடைய அதிநவீன வெடிமருந்து ஏந்திய ஒன்-வே அட்டாக் ட்ரோன் ஒன்று வானில் வட்டமடிக்க தொடங்கியது. கப்பலின் கேப்டன் என்ன நடக்கிறது என்று உணர்வதற்குள் அந்த ட்ரோன் கப்பலின் வலது பக்கமாக வந்து நேராக கப்பலை இயக்கும் பிரதான கட்டுப்பாட்டு அறை பிரிட்ஜ் மீது பயங்கர வேகத்தில் மோதி வெடித்து சிதறுகிறது. பெரும் சத்தத்துடன் வெடித்த இந்த தாக்குதலில் கப்பலின் கட்டுப்பாட்டு அறை பலத்த சேதமடைகிறது. ஆனால் நல்ல வழியாக மாலுமிகள் யாரும் எந்த உயிராபத்துக்கோ காயங்களுக்கோ உள்ளாகவில்லை. கடலில் எண்ணெய் கசிவும் ஏற்படவில்லை என்று பிரிட்டன் கடல்சார் வர்த்தக அமைப்பு UKMTO அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த தாக்குதல் ஏதோ தற்செயலாக நடந்தது அல்ல, இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு அரசியல் சதி என்பதை பிரபல அமெரிக்க ஊடகமான தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தி இருக்கிறது. அமெரிக்க அதிபரின் நிர்வாகத்திற்கும் ஈரானுக்கும் இடையே போடப்பட்ட 60 நாள் தற்காலிக அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் வேண்டுமென்றே மீறியிருக்கிறது என்று இந்த பத்திரிகை குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஈரான் மீதான கடல்சார் முற்றுகையை அமெரிக்கா தளர்த்தியது. அதற்கு பிரதிபலனாக தங்கள் பகுதி வழியாக செல்லும் எந்த ஒரு வணிக கப்பலையும் தாக்க மாட்டோம் என ஈரான் உலக நாடுகளுக்கு வாக்கு கொடுத்திருந்தது. ஆனால் அந்த வாக்கை ஈரான் காற்றில் பறக்க விட்டுள்ளது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. அந்த ட்ரோன் கப்பலை தாக்குவதற்கு முன்னால் நடுக்கடலில் பலமுறை திசைகளை மாற்றி வேண்டுமென்றே குறிவைத்து தாக்கியிருப்பதை அமெரிக்க உளவுத்துறை செயற்கைக்கோள்கள் கண்டறிந்துள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அதிரடி தகவலை வெளியிட்டிருக்கிறது. சரி, சிங்கப்பூர் கப்பலை ஈரான் ஏன் தாக்க வேண்டும்? இதன் பின்னணியில் இருக்கும் மிகப்பெரிய சர்ச்சை என்ன தெரியுமா? அதுதான் கடல் வழித்தட சர்ச்சை. சர்வதேச சட்டங்களின்படி உலக நாடுகள் அங்கீகரித்த தெற்கு கடல் வழித்தடத்தில் தான் அந்த சிங்கப்பூர் கப்பல் சென்று கொண்டிருந்தது. ஆனால் தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஈரான் ஒரு மிரட்டலான அறிவிப்பை வெளியிட்டது. எங்களுடைய எல்லைக்குட்பட்ட வடக்கு வழித்தடத்தை மட்டுமே கப்பல்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கூறியது. மீறி சென்றால் பாதுகாப்புக்கு நாங்கள் பொறுப்பல்ல என்றும் எச்சரித்தது. இந்த வார்த்தைகளை மீறி சிங்கப்பூர் கொடியேந்திய அந்த கப்பல் சென்றதன் காரணமாகவே இந்த கப்பல் தாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சொன்னபடியே தங்களுக்கு பணியாத கப்பலை ஈரான் மிக துல்லியமாக தாக்கியிருக்கிறது. தாக்குதலுக்கு பிறகு எங்கள் சொல்லை கேட்காமல் செல்பவருக்கு எந்த காப்பீடும் கிடையாது, பாதுகாப்பும் கிடையாது என்று ஈரான் மிக ஆணித்தரமாக கூறியிருக்கிறது.
இது ஒட்டுமொத்த உலக நாடுகளின் கடல்சார் இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட சவாலாக பார்க்கப்படுகிறது என்று வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னலிஸ்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஈரானினுடைய இந்த ஒரே ஒரு தாக்குதல் உலக பொருளாதாரத்தையே இப்பொழுது உலுக்க தொடங்கி இருக்கு நண்பர்களே. பெர்சியன் வளைகுடாவில சிக்கியிருக்கிற 11,000 மாலுமிகளையும் 600க்கும் மேற்பட்ட கப்பல்களையும் மீட்க ஐநாவினுடைய சர்வதேச கடல்சார் அமைப்பு IMO எடுத்திருக்கின்ற அவசர கால மீட்பு பணி இந்த தாக்குதலால் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அதிர்ச்சி செய்தி வெளியான சில நிமிடங்களிலேயே உலக சந்தையில கச்சா எண்ணெயினுடைய விலை குரூட் ஆயில் பிரைஸ் அதிரடியாக 2% மேல உயர்ந்திருக்குது. பல வணிக கப்பல்கள் பயந்து போய் தங்களுடைய பாதைகளை மாற்றி கடலிலேயே ஆங்காங்கே நடுவழியில நிற்கின்ற செய்தியும் கிடைச்சிருக்குது. இதனால் மீண்டும் உலகளவில எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுமோ, விலைவாசி உயருமோ என்ற பயம் மக்களை இப்பொழுது தொற்றிக்கொள்ள தொடங்கி இருக்குது. அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு பழிவாங்குமா அல்லது ஈரான் மீதான கடல்சார் முற்றுகையை மீண்டும் தீவிரப்படுத்துமா என்ற கேள்விகள் இப்பொழுது எழத் தொடங்கி இருக்குது. மீண்டும் ஒரு மிக பயங்கரமான போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ள இந்த சூழலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அண்மையில் சுவிட்சர்லாந்துல அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில நடந்து கொண்டிருந்த பேச்சுவார்த்தையில இருந்து இடைநடுவில ஈரான் தரப்பு வெளியேறியிருந்த ஒரு செய்தியையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மீதான எச்சரிக்கைகளை அடுத்தடுத்து வெளியிட்டுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இது மட்டுமில்லாமல் லெபனான் மீது தொடர்ச்சியாக நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள் கூட இதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இந்த வெளியேற்றத்தை தொடர்ந்து ஈரானினுடைய அமைதி பேச்சுவார்த்தை அணி பாகிஸ்தானை நோக்கி பயணப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்தர்ப்பத்தில்தான் இப்பொழுது ஹார்மோஸ் நீரிணையில மீண்டும் ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை உருவாகி இருக்குது. இந்த கடற்பரப்பில் ஏற்படுத்தப்படும் எந்த ஒரு பதற்றமான சூழ்நிலையும் உலக சந்தையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் உலக பொருளாதாரத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு கடல் வழித்தடமாக இந்த பாதை இப்பொழுது மாறியிருக்கிறது. இந்த கப்பல் தங்களுடைய சொல்லை கேட்காமல் வேறு பாதையில் சென்றதால் தான் இது தாக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது IRGC அறிவித்திருப்பதாக வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது. இந்த தாக்குதல்கள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய போருக்கு இட்டு செல்ல போகின்றதா அல்லது பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த சம்பவங்கள் இடைநிறுத்தப்பட இருக்கின்றன? இதுபோன்ற மிக முக்கியமான ரகசிய ராணுவ தகவல்களை அறிந்து கொள்ள உலக வீர சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எம்மோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் மிக முக்கியமான ஒரு உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம்.